நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ராபின் சர்மா எழுதின ஆன் பர்சனல் மாஸ்டரி அப்படின்ற ப்ரோஸ் பீஸ் பற்றி பார்க்கலாம். ராபின் சர்மா 1964ஆம் ஆண்டு உகாண்டாவில் பிறந்தவர். அப்புறம் பின்னாடி அவங்க ஃபேமிலியில் கனடாவுக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற புத்தகத்தின் வழியாக அவர் உலக பிரபலம் ஆகிட்டார். தொழில்முறை அவர் ஒரு லாயர். அவர் அப்புறம் இந்த பக்கம் இந்த மோட்டிவேஷ்னல் புக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், லீடர்ஷிப் ட்ரைனிங், இந்த பக்கம் அவரோட கவனம் திரும்பிட்டதுனால அவர் அதை முழு நேரமாக செய்யலை. அதை தான் முழு நேரமாக செய்கிறாரு. நாசா, நைக், மைக்ரோசாஃப்ட், ஸ்டார்பக்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் அவர் லீடர்ஷிப் கிளாஸஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த நூற்றாண்டில் பர்டிகுலர்லி 21st செஞ்சுரியில் இந்த ட்ரைனிங், மோட்டிவேஷ்னல் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றது இட்ஸ் $1 மில்லியன் பிஸ்னஸ் ஆர் $1 பில்லியன் பிஸ்னஸ். இதில் பல பேர் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கோபிநாத் அதில் நம்பர் 1. அவர் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு கேட்டால் எப்படி போகுமோ அந்த வேகத்தில் பேசுகிறாரு. மூச்சே விடாமல் அப்படியே மணிக்கணக்காக பேசுகிறாரு. அது 25 வருடங்களுக்கு மேலாக அவர் மீடியாவில் இருக்கார். அவருக்கு அந்த பயிற்சி இருக்கலாம். இப்போ நீங்கள் படிக்கிற கல்லூரிக்கோ இல்லை ஒரு இடத்துக்கு அவரை பேச கூப்பிட்டீங்க அப்படின்னா மினிமம் ₹1,00,000 சார்ஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் கொடுக்கணும். ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். அண்ட் அதே மாதிரி விஜய் டிவி உருவாக்கி விட்ட பல பேர் இருக்காங்க. இன்றைக்கி கேபிஒய் பாலா வரைக்கும் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வெற்றி அடைஞ்சிட்டதுனால அவங்கள சொசைட்டியில் தன்னம்பிக்கை பேச்சாளராக பார்க்குறாங்க. அதனால் இப்படி கோபிநாத் தவிர்த்து ஈரோடு மகேஷ்னு ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக தான் முதல்ல அறிமுகம் பண்ணார். இப்போ அவரும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளர். ஸோ இவங்களை கூட்டு கல்லூரிகளில் பேச வைக்கிறாங்க. தொடர்ந்து இது நடக்குது, தமிழ்நாடுங்க நடக்குது. இதுக்கு பெரும் பணம் செலவழிக்கிறாங்க. அவங்க பேசி படித்து வெளியில் மாணவர்கள் யாரும் அவங்க பேசுனதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நான் இப்படி இந்த வேலைக்கு வந்துட்டேன், இல்லை இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லி நான் கேள்விப்படலை. பட் திஸ் பிளேஸ் அ ரோல் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அதனால தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற இந்த புத்தகம் வந்தப்போ என்னோடய நண்பர் ஒருத்தர் கிண்டலாக சொன்னார். அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு துறவியை தெரியணும். அந்த துறவி அந்த ஃபெராரி குதிரை படம் போட்டு நினைக்கிறேன், அந்த குதிரை படம் போட்ட காரை விற்றுட்டு எருமை படம் போட்ட லேம்போர்கினி காரை வாங்கிட்டாருன்ற மாதிரி அவர் கிண்டலாக சொன்னார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படின்றதெல்லாம் சுத்த புல்ஷிட். இவங்க ஊரை ஏமாத்துறாங்க. இப்போ நீங்கள் அநேகமாக போன செமஸ்டரில் இல்லை ஃபஸ்ட் இயரில் ஷிவ் கேரா எழுதின ஒரு ப்ரோஸும் படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஷிவ் கேரா எழுதின அந்த ஒரே புக்கு யூ கேன் வின். அந்த ஒரு புக்கை வச்சு தான் அவர் இன்னும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தெர் ஆர் ஸோ மெனி ரைட்டர்ஸ் ஹூ ரைட் சச் புக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ராபர்ட் கிரீன் ஒருத்தர் இருக்கார். அவர் மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அடுத்தவங்களை எப்படி ஏமாத்துறதுலாம் புக் எழுதியிருக்காரு. அப்புறம் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அது உண்மையிலே ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு புக்கு தான். ஸோ இந்த புத்தகத்துக்கு தேவை இருக்க போய் தான் அது மார்க்கெட்டில் விற்கவும் செய்யுது. மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் விற்கிது. அப்படின்னா மனிதர்களுக்கு அவங்க பள்ளிக்கூடத்தில், காலேஜில், வேலை செய்கிற இடத்துல கற்றுக்கிட முடியாத ஏதோ ஒன்றை வெளியில் தேடுறாங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ட்ரைனிங் போகிறாங்க. இது வெவ்வேறு. இப்போ இந்த மாதிரியே தான் இந்த கார்ப்பரேட் குரூஸும் அந்த மாதிரி தான். பலருக்கு அவங்க ஊரை ஏமாற்றக்கூடிய போலி சாமியார்களாக தெரியலாம். ஆனால் கொஞ்சம் பேர் அவங்கள சின்சியராக நம்புகிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ராபின் சர்மா அந்த தொழிலுக்கேற்ற ஒரு அட்டையாரோடு இருக்கார். எப்போதும் மொட்டைத்தலையோடு தான் இருக்கார். அவர் இங்கே பேசுகிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்கிறார். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா அதில் முதல்ல வர்றது பங்க்சுவாலிட்டி தான். ஒருத்தர்கிட்ட நேரம் தவறாமை அப்படின்றது இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா குணங்களும் தன்னால் வந்துடும். அவர்கிட்ட பங்க்சுவாலிட்டி இல்லை அப்படின்னா அவர் தன்னோட சொந்த நேரத்தையே மதிக்கலை. அவருக்கு வேறு எதையுமே வாழ்க்கையில் மதிக்க தெரியாது. அண்ட் அவர்கிட்ட நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நேரம் தவறாமை அப்படின்றதான் மற்ற எல்லாத்துக்குமான டிசிப்ளினுக்கான முதல் புள்ளி. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்பஸ். ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா, இல்லை ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாருன்னா அதோட பர்பஸ் என்ன? நீங்கள் சைமன் சைனக் எழுதுனா ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அதில் அந்த என்டையர் புக்கும் இதை பற்றி தான், பர்பஸ் பற்றி தான். ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் பல இடங்களில் அவர் ஆப்பிள் கம்பெனியை உதாரணம் சொல்கிறார். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆப்பிள் கம்பெனி ஆரம்பித்ததில் மக்கள் பயன்படுத்துவதற்கான அழகான
தரமான ப்ராடக்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்றது தான். அதில் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே நம்ம தான் உருவாக்கணும். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கணும், பயன்படுத்துறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு. பயன்படுத்துறதுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆப்பிள் ஃபோனோ இல்லை நீங்கள் எந்த ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாலும் அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குது, அது உண்மை தான். ஸோ இப்போ இந்த மாதிரி பர்பஸ், ஒரு நிறுவனமோ ஒரு தனி மனிதரோ உங்களோட பர்பஸ் என்ன, நீங்கள் என்ன 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 மாற்றத்தை இந்த சொசைட்டியில் உருவாக்க விரும்புகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஜார்ஜ் ஆர்வெல்ல எழுதின ஒய்ஐ ரைட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ்லேயே இருக்குது. அவரோட பர்பஸ் என்ன, ஒரு ரைட்டரோட பர்பஸ் என்னன்னு சொல்லி ஒரு 4 விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அதில் முக்கியமாக பொலிட்டிக்கல் இம்பல்ஸை சொல்கிறார். பொலிட்டிக்கலாக ஒருத்தர் அவேர்னஸோடு இருக்கணும், ஹிஸ்டாரிக்கலாக ஒருத்தர் அவேர்னஸோடு இருக்கணும்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த பர்பஸ். 3வது என்ன அப்படின்னா மைண்ட் செட் அண்ட் எமோஷ்னல் மாஸ்ட்ரி. ஒரு லீடர் அப்படின்றவர் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். பர்டிகுலர்லி தொழில்களில் இருக்கவங்க, தொழில் முறையாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ அதுக்கெல்லாம் அங்கே அதில் இடம் இல்லை. ஏன்னா அவங்க உணர்ச்சி வசப்படுவது, கோவப்படுவது, எடுக்கும் முடிவுகள் வந்து அவங்க தொழிலை பாதிக்கலாம். அதனால் அவங்க தொழிலை நம்பி இருக்கக்கூடிய ஊழியர்களை பாதிக்கலாம், அந்த ஈக்காலஜியை பாதிக்கலாம். அதனால் அவங்க தெளிவான மைண்ட் செட்டோடு இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது மேலே அவங்களுக்கு மாஸ்டரி இருக்கணும். அவங்க புத்தியின் மீதும் உணர்ச்சிகளின் மீதும் அவங்களுக்கு கம்ப்ளீட் கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 4வது வந்து பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். எப்படி வந்து பங்க்சுவாலிட்டி முக்கியமோ அதே மாதிரி பழக்க வழக்கங்களும் முக்கியம். உங்களுக்கு வந்து டெய்லி ரூட்டீன்ஸ் அப்படின்றது வந்து அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு காலேஜ் 8:30 ஆரம்பிக்கும், ஒரு நாளைக்கு 9:30 ஆரம்பிக்கும், ஒரு நாளைக்கு 10:30 ஆரம்பிக்கும், ஒரு நாள் மதியம் 2 to 7 நடக்கும். அப்படின்னா உங்களுக்கு அந்த படிப்பே செதஞ்சு போயிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்துக்கு கல்லூரி ஆரம்பிக்கும், குறிப்பிட்ட நேரத்துக்கு முடியும். நீங்கள் மாலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா டைப்பிங் கிளாஸ் ஏதோ ஒன்று போகிறீங்க, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கற்றுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு சைக்கிளிக்கலாக, இது ஒரு ரூட்டீனாக இருக்கும். ஒவ்வொரு நாள் இது ஒவ்வொரு டைம் அப்படின்னா அந்த உங்களோட அந்த ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது இல்லாமல் பண்ணிடும். ஸோ இந்த பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்றது சரியான அந்த நேரத்தை பிரிச்சுக்கிறது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது. ஸோ அப்படி செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தெரியும். அப்போ அந்த நேரத்தில் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் வேறு ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட முடியும். ஸோ அப்படி பழக்க வழக்கங்களை உருவாக்கிக்கிடணும். நீங்கள் பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் பற்றி மேலதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தை படித்து பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து ரெசிலியன்ஸ் அண்ட் ஓவர் கம்மிங் அட்வர்சிட்டி. இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது தான். செட்பேக்ஸ் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துலேயும். வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சவங்கன்னா உடனே யாரும் வெற்றி அடைகிறதில்ல. மினிமம் 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்கும். நீங்கள் கமலஹாசன் வந்து இன்றைக்கி 70 வயசுலேயும் வந்து அவர் ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா அவர் 10 வயசுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. அவருக்கு வந்து எப்போதும் அவர் வந்து சினிமா சம்மந்தமாகத்தான். அவர் அரசியலில் அவர் தோற்றிருக்கலாம், அரசியலுக்கு அவர் குறிப்பிட்ட அளவுக்கு அதுக்கு குறிப்பிட்ட நேரத்தை அங்கே கொடுக்கவே இல்லை. அவர் சினிமாவுக்கு தான் நேரத்தை கொடுக்குறாரு. அதனால தான் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி அடைகிறாரு. ஸோ அப்போ ஓவர் கம்மிங் அட்வர்சிட்டி, தொடர்ந்து ரெசிலியன்ஸ்னால் தொடர்ந்து முயற்சி செய்கிறது, விடாமுயற்சின்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த செட்பேக்ஸை வந்து தாண்டி வந்துகிட்டே இருக்கிறது. லீடர்ஷிப் த்ரூ, அடுத்த பாயிண்ட் நம்பர் 6 வந்து லீடர்ஷிப் த்ரூ பர்சனல் மாஸ்ட்ரி. ஒருத்தருக்கு தன் மீது கண்ட்ரோல் இருக்குது, எவ்வளோ கண்ட்ரோல் இருக்கோ, தன்னோட உணர்ச்சியின் மீது எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வளரும் அப்படின்றாரு. ஃபைனலாக த ரோல் ஆஃப் கண்டினியூஸ் லேர்னிங். அண்ட் தொடர்ந்து ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர், லீடராக போகிற ஒருத்தர், அவர் ஏன் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் ரூம் செட்டப், காலேஜ் செட்டப்பில் கற்றுக்கிறதுன்றது லிமிட்டட் தான். அது வந்து ஒரு மாதிரி டெமோக்ரட்டைஸ்ட் யூனிஃபார்ம், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் யூனிஃபார்ம் சிலபஸ் தான் அது. இப்போ நீங்கள் தொடர்ந்து புது விஷயங்களை தேடி கற்றுக்கிடலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து புதிய ஆட்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அவங்களோட உரையாட முடியாத அளவுக்கு பின்தங்கினவராக மாறிடலாம். உங்களுக்கு அதுக்கான வார்த்தைகளோ அதுக்கான விவரங்களோ தெரியாமல் நீங்கள் அதில் கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம். அதனால் தொடர்ந்து படிப்பது, வாசிப்பது, பயிற்சிகள் எடுத்துக்கொள்வது, புதுசாக என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது. இந்த விஷயத்துலையும் நீங்கள் கமலஹாசனை உதாரணமாக எடுத்துக்கலாம். அவர் இப்போ ரீசெண்டாக கூட போய் அமெரிக்காவில் போய் சினிமா சம்மந்தமான ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறார். எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத மாட்டார், பட் ஹீல் கோ அண்ட் அட்டன் கோர்சஸ். அந்த சம்மந்தமான தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுவார். ஸோ அப்போ அந்த கண்டினியூஸ் லேர்னிங் தான் புதுசாக வந்து ஒருத்தரை சிந்திக்க வைக்கிது, இல்லை செயல்பட வைக்கிது. நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது ஏற்கனவே எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது கூட அது ஆட் ஆயிரும். காம்பவுண்டிங் தான்.
நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே பணம் இருக்குன்னா நீங்கள் மேலும் பணம் போட்டிங்கன்னா அந்த பணத்தை கூட போய் இது ஆட் ஆயிரும். போடுறதுனால அது குறைய போதில்லை, ஆட் தான் ஆகும். ஸோ அதுதான் கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது அதுதான். ஸோ இது வந்து நான் இந்த விஷயத்தை மட்டுமே பேசாமல் பல மாதிரி விஷயங்களை பேசியிருக்கேன். உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் தேடி படிச்சுக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட்டு, அதுதான் இந்த பர்சனல் மாஸ்டரின்றது அதுதான். ஏன்னா உங்களுக்கு இந்த உருவாக்கப்பட்ட அமைப்புகளின் வழியாக காலேஜ், ஸ்கூல், ஆஃபீஸ் இதன் வழியாக உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து சேராமல் போயிடலாம். அப்போ நீங்கள் போய் தேடி படிச்சுக்கிற ஆட்களில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய ஆட்களில் ராபின் சர்மா மாதிரி ஆட்களும் இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இன்னொரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.